ஊவா மாகாண சபை தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வேட்பாளர்கள் மாகாணத்தின் எல்லை வரை படையெடுத்து வருகின்றனர். வாக்குறுதிகளை வாரி வழங்கும் வேட்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பல விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. பூனாகலை தமிழ் வித்தியாலய ஆரம்ப பிரிவு பாடசாலையே இவ்வாறு காட்சி அளிக்கிறது. 8ஆம் தரம் வரை கற்பிக்கப்படும் இந்த பாடசாலையில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்பறைகள் இல்லாமையினால் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 227 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் 4 வகுப்பறைகள் மாத்திரமே காணப்படுகின்றன. வகுப்பறைகள் போதாமையினால் தரம் 3க்கான வகுப்புகள் பழைய அதிபர் விடுதியில் நடத்தப்பட்டு வருகின்றன. வகுப்பறைகள் பழைய கட்டடங்களாக உள்ளமையினால் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன. இங்கு ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. எங்க டீச்சர் யாருமே இல்லை, ஒரு டீச்சர் தான் படிச்சு கொடுக்காங்க. அவங்க லீவு போட்டால் நாங்களாம் சும்மா தான் விளையாண்டுக்கு இருப்போம். தரம் 5 தரம் 4 ஒரே தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் தான் எங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. படிச்சு கொடுக்குறதுக்கு கஷ்டம். எமது பாடசாலையில் மழைக்காலங்களில் கற்பிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. காரணம் கூரை தகரில் ரொம்ப சேதமா இருக்கனால மாணவர்கள் ஒழுங்கா அமர்ந்து கூட பாடங்களை கற்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும்னா மாணவர்களை மட்டும்தான் உள்ளுக்கு அமர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. பெற்றோர்கள்லாம் ஜன்னல்களின் ஊடாகத்தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கு ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.